ஸ்ட்ரெயிட் அவே ஐஸ்ரீ சார் தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம் தான். ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஏதோ எக்ஸ்பெரிமெண்டல் ஜோனில் தான் இருக்கும் சார் அப்படின்னு சொன்னப்போ யூ ஸோ ஹோல் ஹார்ட்டட்லி ரெடி. அதுக்கப்புறம் நீங்கள் அவ்வளோ ஐ வுட் லவ் ஃபார் யூ டு இன்டர்ஃபியர், நீங்கள் இன்டர்ஃபியரே பண்ணல. யுவர் கோ ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் காப்பி தான் நீங்கள் பார்த்தீங்க. ஐ லைக் டு தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ அ ஃபிலிம் த வே ஐ வாண்டட் டு மேக் இட். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சம்டைம்ஸ் வி டோன்ட் கெட் டு மேக் த ஃபிலிம் த வே வி வாண்ட் டு மேக் இட். இதில் வந்து ஹி கேவ் அஸ் கம்ப்ளீட் ஃப்ரீடம், என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐ ஆஸ்க் ஃபார் அ கப்பல் ஆஃப் திங்ஸ். எனக்கு யானிக் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஹி ஆர்கனைஸ் ஃபார் தேட் அண்ட் வி புட் டுகெதர் த ஃபில்ம். அவங்க சொன்னாங்க ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படின்னு. ஐ எக்ரி, பட் தட்ஸ் ஆல்சோ நாட் ட்ரூ பிகாஸ் அது அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த பொசிஷனே ஈஸி இல்லை ஆக்சுவலாக. நானும் ஃபஸ்ட்டு வரும்னு பார்க்கும்போது அப்படி தான் தோணிச்சு. பட் தென் ஐம் நாட் அ நெகட்டிவ் திங்கிங் பர்சன். ஸோ அந்த தாட் ஒரு 1 செகண்ட்லேயே எனக்கு போயிடுச்சு. And then after interacting with him, I got to know that he's a solid, hardworking kid, and he's a kid actually. வருணை வந்து ஒரு மெச்சூரான ஒரு அடல்ட் என்னால் பார்க்கவே முடியல. ஐம் சேயிங் திஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 10-15 படத்தில் நடிச்சதுனால நான் சொல்கிறேன். இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கேமரா. இவன் நான் ஒரு பெரிய நடிகை அப்படின்னு நான் சொல்லல, பட் ஜஸ்ட் அந்த சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன். கேமரா முன்னாடி வந்து நின்று ஒரு 100 பேருக்கு முன்னாடி இன்ஹிபிஷன்ஸே இல்லாமல் நடிக்கிறதுன்றது வந்து ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. ஸோ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆக்டர்ஸ். அதில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் பாடி டபுள்லாம் யூஸ் பண்ணாமல் ஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு டெலிவர் பண்ணார் வருண். அண்ட் ஐ லைக் டு தேங்க் ஹிம் ஃபார் தட். we work together on this film. Like initially என்னுடைய நான் மைன்யூட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே இல்லை ஆக்டர்ஸ். ஸோ ஐ திங்க் ஹி வாஸ் எக்ஸ்பெக்டிங் தட். ஹி வாஸ் எக்ஸ்பெக்டிங் மீ டு கண்ட்ரோல் ஹிம் மைன்யூட்டாக இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தார். பட் நான் சொல்லவே இல்லை. ஐ ஜஸ்ட் கிவ் ஹிம் த சீன் and I wait to see what he brings to the table. So 2-3 days ஆச்சு எங்களுக்கு வந்து அது செட் ஆகிறதுக்கு. But then finally we found that space, and then from then on there was no looking back. Thank you Varun for all the hard work, and I really respect that, and I know how difficult it is. It's not easy to pull off what you did on screen, and so easily I think at some point பாதி படம் வந்து செருப்பே இல்லாமல் ஷூ இல்லாமல் பேர் ஃபீட்டாக நடித்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் நிறைய படத்தில். So sorry if we put you through all that, but then you did it with a smile on your face. Anything for Joshua. Thank you. The same note, I'd like to thank Krishna. Krishna is a hero himself, and in the படத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று பண்ணணும். Krishna, do it for me in கேட்டப்போ I'll do it for you sir அப்படின்னு சொல்லி Krishna came on board. I'd like to thank Krishna. Seeing both of them on screen together gave me a lot of ideas actually. I also wanted to take the story forward also in case everybody likes the film. So this film could be a series of films. Rahi, thank you. She gave us what we needed for this role, and I'd like to thank Rahi. And also very importantly, Kitty sir. I'm a big fan of Kitty sir. அவர் வினைத்தாண்டி வருவாயில் எனக்கு சிம்புவோட அப்பா பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படத்துலையும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு கேட்டப்போ இந்த மிடில் ஆஃப் whatever he was doing, he came and ஒரு ஸ்பெஷலான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு இதில். I'd like to thank him and everybody else who was part of this film. டிடி அஃப்கோர்ஸ் அகேன் துருவ நட்சத்திரம் கூட பண்ணாங்க. அதே ரோல் தான் டிடி, அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான். மேபி அந்த கேரக்டராக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட. அவங்களும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு இது வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஒரு கனெக்ட் இருக்குது ஆக்சுவலாக. அந்த படம் வரும்போது மேபி தெரியும் டிடியோட கேரக்டர். கதிர் சார், தேங்க்யூ ஸோ மச். கதிர் வந்து இந்த படத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இட்ஸ் அன் ஆக்ஷன் ஃபிலிம், இஸ் நாட் ஈஸி டு ஷூட். நிறைய மூமெண்ட்டில் இருக்கும் படம். Kadir இப்போ ரஜி சரோட படம் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. லைக் டு தேங்க் கதிர். அண்ட் கார்த்திக் இஸ் அ ஃப்ரீக்வெண்ட் கொலாபரேட்டர் ஆன் மை இண்டிபெண்டன்ட் மியூசிக். இந்த படத்தில் கார்த்திக் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ வி ப்ராட் கார்த்திக் ஆன் போர்ட் அண்ட் வி காட் சம் ஸ்பெஷல் சாங்ஸ். ஒரு 2 பாட்டு வந்து படம் பார்த்துட்டு அவர் வந்து ஸ்கோர் பண்ணார். அண்ட் ஐ வாஸ் ஹாப்பி டு ஒர்க் வித் விக்னேஷ் சிவன் on one song, மதன் கார்கி அண்ட் விவேக் on another song, அண்ட் கானா குணா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த ஒரு பாட்டு பாடியிருக்காரு. தட்ஸ் ஆல்சோ கம் அவுட் ரியலி வெல். And when you see the film, you'll know it. It is a special film for me. ஏன்னா இது வந்து ஒரு நியூ கமரோட நான் ஒர்க் பண்ண ஒரு படமாக தான் நான் பார்த்தேன். And I was able to do what I want. And like I said, I'd like to thank the producer again for giving me the opportunity. I'm looking forward to seeing this film in the theaters with all of you.